வணக்கம். தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே சிஎம் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அப்போ லைனாக எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம், அரசியலில் புதிய நாகரிகத்தை கொண்டு வந்த விஷயம். அதுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்களை நீங்கள் போய் சந்திக்கலை? ஒருவேளை அவர்கிட்ட எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறதுக்காக சந்திக்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சீமானை போய் சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் அரசியலுக்கு, அதாவது அரசியல் தாண்டி அவருக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு, ஒரு அன்பு இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் அந்த கேள்வி எழுது, ஏன் அவர் போய் சந்திக்கலன்ட்டு. ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தாலும் கூட நீங்கள் அரசியலுக்கு வந்ததை வந்து முதல்ல வரவேற்றார். அவர் தான் வரவேற்றார். வரட்டும், இந்த மாதிரி ஆளுகளாம் வரும்போது தான் அரசியலை சீரமைக்க முடியும், எல்லோரும் வாங்க, எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது, நிறைய கட்சிகள் வரணும்னு தான் சொன்னார் அவர். அதை தாண்டி நடுவில் கூட சமீபத்தில் கூட ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயோ ஒரு பேட்டியில் வந்து ஒரு குதர்க்கமான கேள்வி, உங்களுக்கும் அவருக்கும் சிண்டு முடிச்சு விடுற மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்டப்போ, அதெல்லாம் முடியாதுங்க, அவர் என் தம்பி அப்படின்னு, எங்கே இருந்தாலும் அவர் என் தம்பின்னு உரிமையாக உங்களை வந்து அன்பு கொண்டாடினார். ஆனால் நீங்கள் வந்து முதலமைச்சர்னா அவரை போய் கண்டுக்கல, பார்க்கல. சரி, அதை தாண்டி அரசியல் தாண்டி நீங்கள் இப்போ இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாப் ஹீரோ, ஒரு நடிகர். அதனால அந்த ஃபேமஸ்னால தான் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய நடிகர் ஆகிறதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் வந்து சினிமாவுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மாதிரி படங்களை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள மாதிரி நம்மளும் வரணும்னு ஆசைப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் சினிமாவுக்கு வந்தனால தான் இன்றைக்கி நீங்கள் சிஎம்மாக உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களோட இந்த சீட்டுக்கு வந்து ஒரு அடிப்படை ஆணி வேர் காரணம் வந்து இந்த மாதிரி ஜாம்பவான்கள். நீங்கள் சார்ந்த திரையுலகில் வந்து கமல்ஹாசன் மிகப்பெரிய ஜாம்பவான். அதற்காகவாது நீங்கள் அவரை போய் சந்திச்சிருக்கணும். அவர் வந்து உங்களை சந்தித்தார். அது வந்து அவரோட பெருந்தன்மையை காட்டுது. நீங்கள் அவரை சந்திச்சிருந்தீங்கன்னா பல லட்சம் கமல் ரசிகர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும், அவங்க மனசில் வந்து ஒரு நல்ல இடம் பிடிச்சிருப்பீங்க.